செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் கோடில் எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் செட். இது ஆல்ரெடி 2 செட் அப்லோட் பண்ணிச்சு. இது 3வது செட். போய் இதையும் படிச்சுட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி படிச்சுட்டு அண்ட் புக் பேக்லாம் நீங்கள் படிச்சுட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட சாப்டர்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் கடுப்பான சாப்டர்லாம் இருக்கும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ இட்ஸ் ஓகே, நான் இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க் நான் ஸ்கோர் பண்ண வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கோர்ஸ் டேரெக்டாக வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. முக்கியமாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் ஒன்றுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் செலக்டட் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். 9 மணிக்கு நீங்கள் நைட் 9 மணிக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாமா நைட் 9 மணிக்கு அனுப்ப போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஓகேவா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோப்பா. 20 வேர்டு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் கூட பார்க்க முடியுமா? நிறைய மாடல் கொஸ்டின் இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் மேலே எடுத்து பாருங்கள். அதில் தான் ரிப்பீட்டாக கேட்க பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு கோர்ட்லையும் சரி, ஆஃப்லையும் சரி, பப்ளிக்கும் சரி, அதில் தான் ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கோசம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கொஸ்டின் அப்புறம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ அடுத்து பாருங்கள் 16 17 18 19 20 16 17 18 19 20. ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ 1 மார்க் அடுத்தபடியே உங்களுக்கு 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க் கம்பல்சரி எடுத்துட்டாலும் டெஃபினட்டாக ஒரு டஃபான சாப்டர் தான் கேட்பாங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸை. ஸோ அது இதுமாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நான் சென்டம் அடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சில சாப்டர் எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தே ஆகணும், மேக்ஸிமம் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் சென்டம் எனக்கு வேணாம் ப்ரோ, எனக்கு 70+ 80+ ஆவரேஜ் மார்க் போதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 50% பார்த்தா போதும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி சாப்டர் அந்த மாதிரி மார்க்ஸை ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். முக்கியமான சாப்டர், முக்கியமான எக்ஸசைஸ் அது மாதிரி பார்த்தா மட்டும் போதும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்ட்டு ஆஃப் இல்லை. ஓகேவா? பட் அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. 21 28 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ 30 பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ 2 மார்க் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்ட் 3 பாருங்கள். 3 மார்க்கு 31 34 வரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 35 36 37 40 வரையும் பாருங்கள். 40 தான் உங்களுக்கு கம்பல்சரி. இஃப் இன் 2 சர்க்கிள்ஸ் ஆர்க்ஸ் ஆஃப் அ சேம் லென்த் subtend angles 60 degree and 75 degree at the center, find the ratio of their radii அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஓகேங்களா? இப்போ 38 பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதெல்லாம் 38 இதெல்லாம் உங்களுக்கு பப்ளிக்லேயே கேட்க வாய்ப்பு, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சு படிங்க நல்லா. ஓகே, அந்த மாதிரி எக்ஸஸ்லாம் கன்ஃபார்ம் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது 5 மார்க்கில். ஸோ படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 40 பார்த்துட்டிங்களா? 40 வரையும். ஸோ அடுத்து உங்களுக்கான 5 மார்க்ஸ் இதரா சாய்ஸ். ஒன்று ஏ எழுதணும், இல்லை பி எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்ப்பா. ஸோ நான் இப்போ கேரண்டி தரேன், எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பப்ளிக்கே எழுத போகிறீங்க தெரியுமா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்லாம் ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். ஸோ படிச்சுக்கோங்க. கோர்ட்லேயும் சரி, ஆஃப்லையும் சரி, பப்ளிக்கும் சரி, அந்த எக்ஸசைஸை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நான் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். அது ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ 41 பார்த்துட்டிங்களா? 42 பார்த்துட்டிங்களா? 43 மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன். அடுத்து 44 பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன்லேருந்து ஒரு 5 மார்க்கு, அப்புறம் ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு 5 மார்க்கு, ஸ்ட்ராட்டஜிஸ்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ், அந்த ஃபஸ்ட்டாக ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கு. மொத்தமாக இங்கேயே 4 5 மார்க் ஆச்சு. 7 5 மார்க்கில் சிம்பிளாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அடித்து தூக்கிட்டு. நான் பப்ளிக்கே சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ 45 46 47 பாருங்கள். ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க திட்டுக்குட்டி. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்க. நம்ம 2 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க டைமில் கூட ரீச் பண்ணியிருக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரீச் பண்ண வச்சுருங்க என்ன. ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு 10,000 பேர் பார்ப்பீங்க. அதில் ஒரு 10,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. A to Z எல்லா அப்டேட்ஸும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.